Small Finance Bank for convenient home banking. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. நேற்றுக்கு தாவேக்கா, இன்னைக்கு திமுக, நாளைக்கு நீங்கள் டிவிகேல இருந்தப்போ அக்கா அக்கான்னு உரிமையாக பேசினவங்க இப்போ கூட அக்காவை எல்லாம் அன்ஃபாலோ பண்ணுங்க அப்படியெல்லாம் பேசுறாங்க. இப்பெல்லாம் அன்ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஓகே. அக்கா அக்கான்னு உங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி கிரியேட் ஆனதே டிவிகேனால தான். அப்போ டிவிகேவினுடைய இந்த இளைஞர்களை எல்லாம் வைஷ்ணவி பயன்படுத்திட்டு தூக்கி வீசிக்கணும். அம்மாவோட அரசியல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ அவங்க டிஎம்கேல டிராவல் பண்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது அழுத்தம் வந்ததா? நம்ம அரசியல் இல்லைனா கூட பரவாயில்ல, அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கழகத்திலேருந்து வெளியில வந்து தாவேக்கால இணையாம எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. என் கூட என் தாயாரா வந்துட்டு இருந்தாங்களே தவிர தாவேக்கா உறுப்பினரா வந்துட்டு இணைஞ்சாங்களே. உங்களுடைய அரசியலே அஸ்தமனமாக போகுது அப்படிங்களா? ஏன்னா மக்கள் நீதி மையத்திலிருந்தும் சில பேர்லாம் திமுகல இணைஞ்சாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. வைஷ்ணவிக்கு வந்து டிவிகே டிஎம்கேலாம் இல்லைங்க, அவங்கள அவங்க முன்னிறுத்திக்கணும். அப்போ விஜயை நெருங்க பார்த்தாங்க, அது முடியல. இப்போ வந்து உதயநிதி அவர்களை நெருங்க பார்க்குறாங்க. அவங்க டைரெக்டாக அந்த இடத்துக்கு நுழையணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கொள்கை கட்சியெல்லாம் முக்கியம் இல்லை, அவங்க லைன்ல எடுத்துக்குவாங்க. வைஷ்ணவி 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 நான் என்னை பற்றி மட்டும் பேச கிடையாது, அந்த மஃப்லரை போட்டு தானே நான் பேசிட்டு இருக்கேன். அதுவும் கட்சிக்காக தான் வந்துட்டு நான் பேசிட்டு இருக்கேன். தளபதி அவர்கள் நெருங்கணும், நமக்குன்னு ஒரு பொசிஷன் கிடைக்கணும். அது கிடைக்கல. இப்போ டிஎம்கேலையும் உங்க நோக்கம் இதுதான். டிவிகேவினுடைய பாதை எப்படி இருக்கு, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா விஜய் அவர்களுடைய அரசு இன்னும் ரசிகர் மன்றம் மாதிரியே இருக்காங்க அப்படிங்கிறதும் அதே மனநிலைமையில இருக்காங்க. திரும்ப சினிமாக்கே போவார் அப்படின்னு விமர்சனம் எல்லாம் பேசுறாங்க. என்ன சொல்லியிருந்தாருன்னா 2026 தேர்தலில் தோத்துட்டேன்னா வந்துட்டு நான் திருப்பி நடிக்கிறதுக்கே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதிகாரப்பூர்வமா அப்படி எந்த தகவல் இல்லை. நேற்று வரைக்குமே வந்துட்டு எனக்கு தாவேக்காவோட கொள்கைகளும் தாவேக்கா என்ன நடத்தின விதமும் எனக்கு பிடிச்சிருந்தது. இங்கே அதே மாதிரி மேஜரா சுயமரியாதை இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா வேற கட்சிக்கு நான் இப்போ நீங்க டிவிகேல இருந்தப்போ அக்கா அக்கான்னு உரிமையா பேசினவங்க இப்போ கூட அக்காவை எல்லாம் அன்ஃபாலோ பண்ணுங்க அப்படியெல்லாம் பேசுறாங்க. அக்கான்னு தான் பேசுறாங்க. திருத்தம் அக்காவை அன்ஃபாலோ பண்ணுங்கன்னா போடுறதுல இப்பெல்லாம் அன்ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு மேல தான் போடுறேன். சரி, ஓகே. அக்கா அக்கான்னு உங்களுக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி கிரியேட் ஆனதே டிவிகேனால தான். இப்போ அதுக்கு முன்னாடி வைஷ்ணவினா பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. டிவிகேல அவங்க வர்றாங்க, அவங்களுக்கு அவங்க பேசினாங்க, அப்போ வந்து ஒரு பிரபலமாகறாங்க. அப்போ டிவிகேவினுடைய இந்த இளைஞர்களை எல்லாம் வைஷ்ணவி பயன்படுத்திட்டு தூக்கி வீசிட்டீங்களா? நிச்சயமா கிடையாது. தாவேக்காவோட இளைஞர்கள் எப்படி எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு அந்த அதர் ஹேண்ட் எனக்கான நெகட்டிவிட்டி தாவேக்காவினரே போட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் ட்விட்டரில் நான் தாவேக்காவில் இருந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாலுமே தாவேக்காவினரே வந்துட்டு பெண்களும் சரி ஆண்களும் சரி தவறா மேலே வந்துட்டு மெசேஜ் போடுவாங்க. அதில் மற்ற கட்சிக்காரர்களும் வந்து கேட்பாங்க, உங்கள் கட்சி பொண்ணையே நீங்கள் வந்துட்டு உங்கள் கட்சியில் இருக்கும்போது இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு எந்த அளவுக்கு கட்சிக்குள்ளே இருக்கும்போது பாசிட்டிவ் சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்களோ அந்தளவுக்கு எனக்கு ஹேட்டர்ஸும் இருந்தாங்கிறத உண்மை. நான் யாரையும் யூஸ் பண்ணிக்கணுங்கிற இன்டென்ஷன்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் நான் சோஷியல் மீடியாவில் இருந்தேன், பெரும்பாலும் வெளியில் தெரியாமல் இருந்தேன். ஏன்னா நான் அரசியல் பேசலை, அரசியல் பணிக்காக நான் வெளியில் வரல. பட் ஒன்ஸ் அரசியல் பேச ஆரம்பித்து அரசியல் பணிக்காக வெளியில் வரும்போது எனக்கான சப்போர்ட்டர்ஸ் அதிகமானாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அறிக்கை வெளிவந்ததுக்கப்புறம் அந்த அறிக்கையில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் சொல்கிறீங்க. நான் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதனால் இந்த முடிவுக்கு வரேன், திமுகவில் நான் பயணம் பண்ணிக்க போகிறேன். அதில் குறிப்பிட்டு என்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக அதையும் முன்னிறுத்தி நான் திமுகவில் இணைகிறேன் அப்படின்னு. அப்போது அந்த வார்த்தையை பயன்படுத்த என்ன அவசியம்? அப்படி என்ன த்ரெட் இருக்குது? அதான் நீங்கள் த்ரெட்டு வெளிப்படையாகவே வந்துட்டு இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி போடுறாங்க. இப்போ இவங்க கால் த்ரெட்டனிங் வந்திருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எனக்கு கால் த்ரெட்டனிங்கும் வந்தது. என்ன என் நம்பருக்கு வரல, எங்கள் வீட்டில் அம்மா நம்பருக்கு வந்தது. ஏன்னா நான் பெரும்பாலும் வந்துட்டு வெளியில் என் நம்பர் அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா அம்மா நம்பர் எப்படி ட்ராக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அம்மா நம்பருக்கு தான் அதிகமான கால்ஸ் வந்துட்டு. ஏன் நான் வெளியில் வந்து ஒரு 3 வார காலமாகவே என் கால்ஸ் எல்லாமே அம்மா தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ஃபோன் ரொம்ப எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் அப்போ இருந்தே நெகட்டிவிட்டிஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்தளவுக்கு வார்த்தைகளை போட ஆரம்பிக்கல. இப்போ ரொம்ப ஒரு அப்யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள்லாம் வருது. அந்த டைம்லையும் மிரட்டல்கள் வந்திருக்கு, அசிங்கமாக பேசுறது. இப்போ மெசேஜில் வெளிப்படையாக போடுறத காலில் பேச ஆரம்பித்தாங்க. இதுக்காக தான் போனீங்களா, அப்போ இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கருத்துக்களும் தேவையில்லாத வார்த்தைகளும் வந்தது. இப்போ வந்து உங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது எனக்காக அம்மாவும் சஃபர் ஆனாங்க, அவங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் பிரச்சனை வர மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்தது.
சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அம்மா, என்ன அது? தாவேக்காவோட பேச்சாளரும் இதை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். எக்ஸ்பிரஸ் மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு போயிட்டாங்க, அவங்களும் கூட ஸ்பை அப்படிங்கிற மாதிரிலாம் பேச வந்தது. ஸோ என்னன்னா, நான் சொன்ன அந்த 3 மாத காலங்கள் நான் சஃபர் ஆக தொடங்கிய காலகட்டத்தில் நான் வீட்டில் வந்து அதை சொன்னேன் எங்கள் அம்மாட்ட. இந்த மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் டாமினேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு சரி ஓகே இதுக்கு மேலே வந்துட்டு, ஏன்னா நான் தவைக்கால இணையறங்கும் போது அவங்க என்னை நிறுத்தலை. உனக்கு அந்த கொள்கைகள் பிடிச்சிருந்தா தாராளமாக நீ போ அப்படிங்கிறதான் அவங்க. இல்லை, அம்மாவோட அரசியல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை. அப்போ அவங்க டிஎம்கேல ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது அழுத்தம் வந்ததா? டிஎம்கேல இருந்து அழுத்தம் வந்ததா? நீங்க உங்க பொண்ணு தாவக்கால இருக்காங்க அப்படிலாம் கேட்டாங்க. அரசியல் பயணத்தை முடிக்கிற ஒரு நிலைமை வந்தது அப்படின்னா எனக்காக பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல அவ கஷ்டமா ஃபீல் பண்றா அப்படிங்கும் போது நம்ம அரசியல் இல்லைனா கூட பரவாயில்ல, அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கழகத்திலேருந்து வெளியில வந்து தாவேக்கால இணையாம எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. என் கூட என் தாயாரா வந்துட்டு இருந்தாங்களே தவிர தாவேக்கா உறுப்பினரா வந்துட்டு இணைஞ்சாங்கன்னு சொல்றாங்க. எப்படிங்க தாவேக்கால அம்மா வந்து இவங்களை விட வேகமா வந்தாங்க, எக்ஸ்பிரஸ் வேகத்துல திரும்ப போயிட்டாங்க. நான் திருப்பி வந்துட்டு யார் சொன்னாங்களோ அவங்களுக்கே கேட்குறேன், எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வந்தவருக்கே திருப்பி கேட்குறேன். அவங்கக்கிட்ட அஃப்கோர்ஸ் டேட்டா பேஸ் இருக்கும். ஏன்னா ஆதார் கார்டு வச்சு வந்துட்டு யார் வேணால் உறுப்பினர் ஆகலாம் அப்படிங்கிறது அவங்க கட்சியோட ஒரு ரூல். அப்படிங்கும்போது கண்டிப்பாக டேட்டா பேஸில் எங்கள் அம்மா உறுப்பினராக இருந்தால் உறுப்பினர்கள் வந்திருக்கணும்ல. இல்லாட்டி மாவட்ட தலைவரை பார்த்து இணைஞ்சிருந்தா மாவட்ட செயலாளரோட ஃபோட்டோஸ் கிளிக் ஆகிருக்கணும். ஏன்னா நான் ப்ராப்பராக மாவட்ட செயலாளரை பார்த்து இணைஞ்சேன். அதே மாதிரி நான் மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருந்தேன், என்னோடது டேட்டா பேஸில் இருக்கும். எங்கள் அம்மாவோடது டேட்டா பேஸில் அவங்கக்கிட்ட இருக்கும். கழகத்துலேருந்து எடுத்து வெளியில் காட்ட சொல்லுவேன், இவங்க உறுப்பினர் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லுவேன். நான் அடித்து சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு மெம்பர்ஷிப் கார்டுங்கிறது இல்லை, அவங்க ஒஃபிஷியலாக ஜாயினும் பண்ணலை. ஃபார்மலாக மாவட்ட செயலாளரை பார்த்தும் ஜாயின் பண்ண கிடையாது, பொதுச் செயலாளரும் எந்தவித நிர்வாகிகளில் பார்த்தும் ஜாயின் பண்ண கிடையாது. அதை அவர்கிட்ட நான் சவாலே விடுறேன், டேட்டா பேஸ் எடுத்து காட்ட சொல்லுவேன். எங்கள் அம்மாவோட மெம்பர்ஷிப் கார்டு டேட்டா பேஸ் போய் சொல்கிறாங்க. நிச்சயமா ஏங்க நான் சொல்கிறேனே, அவங்க என் தாயாராக வந்தாங்க. இது வரைக்கும் அவங்க கட்சி மஃப்ளர் போட்டது கிடையாது, மெம்பர்ஷிப் கார்டு இல்லை, டேட்டா பேஸ் நான் அதையும் காட்டுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாங்கன்னா காட்டுங்க. மாவட்ட செயலாளரை பார்த்து ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி ஃபார்மலாக புக்கு போட்டு அவரை இவங்களுக்கு மஃப்ளர் போட்டலாம் இணையலை. அவங்க ஏன் கூட என் அம்மாவாக வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் டிஎம்கேல ஜாயின் பண்ணும்போது நிறைய குட்டி குட்டி பசங்க குட்டி குட்டி பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஜாயின் பண்ணுங்க இல்லையா? குட்டி குட்டி பசங்க 18 வயசுக்கு மேலே இருக்காங்க. மேலே தான் இருக்கும். என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன சின்ன பசங்களா 18 வயசுக்கு மேலே. ஏன்னா நான் அரசியல்கிறதுக்கு வரும்போது அவங்க அதான் சொன்னாங்க, 19, 16, 17 வயசு ஸ்கூல் போகிற பொண்ணு நீ ஏன் அரசியல் பேசுகிற அப்படின்னாங்க. எனக்கு வந்துட்டு வயசு 20 ஆகுது, அவங்களுக்கு 18க்கு மேலே ஆகுது. ஓகே. ஸோ அவங்க எல்லாம் உங்களுடைய ஆதரவாளர்கள் 20 பேர் இருந்தாங்களா? செந்தில் பாலாஜி அவர்களே வந்து அதை எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சிருந்தாரு இல்லையா? நீங்கள் வந்து சேர்ந்தது அதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருந்தது? சந்தோஷமாக தான் இருந்தது. ஏன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு அவர் கிரவுண்ட் லெவல் ஒர்க்கில் ரொம்ப ஒரு இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். எந்த தொகுதி கொடுத்தாலும் என்னால் அந்த தொகுதியில் வேலை செய்ய முடியும், யார் எதிர்த்து நின்னாலுமே என்னால் வேலை செய்ய முடியும், கலப்பணி செய்ய முடியும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அது இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக பேசக்கூடிய ஒரு ஆள். இல்லை, ஒரு கட்சி ஒரு அரசியல் இப்படி இருந்தால் தான் நல்லது பண்ண முடியுமா? மக்கள் பணி செய்யணுன்றீங்க. அது தாவேக்கா இருந்தாங்க, செட் ஆகலை, நான் இன்னைக்கு டிஎம்கேக்கு வந்துட்டேன், அப்புறம் அப்படி ஒரு அரசியல் கட்சியில் இருந்து தான் அப்படி இல்லை. நிச்சயமா அப்படி இல்லை. நான் இதுக்கு முன்னாடி ட்ரஸ்ட் வழியாகவும் மக்களை சந்திச்சு மக்கள் பணி செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு இன்னும் கூட ஒரு அதிகாரத்தோட மக்கள் பணி செஞ்சால் இன்னுமே அவங்களை டைரக்டாக அப்ரோச் பண்ண முடியும், இன்னும் அவங்களுக்கு நல்லதை பண்ண முடியும்னு தோணுச்சு. அந்த அதிகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். நேற்றுக்கு தாவேக்கா, இன்னைக்கு திமுக, நாளைக்கு அதை பற்றி நான் யோசிக்கல. அதான் நேற்று வரைக்குமே வந்துட்டு எனக்கு தாவேக்காவோட கொள்கைகளும் தாவேக்கா என்ன நடத்தின விதமும் எனக்கு பிடிச்சிருந்தது. இங்கேயும் அதே மாதிரி மேஜராக சுயமரியாதை இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன். சுயமரியாதை எந்த ஒரு இடத்துல இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த இயக்கத்தில் நடக்கும். ஒருவேளை ஊர் விளைவிக்கப்பட்டாலோ இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் வேற கட்சிக்கு நான் வேற கட்சிக்கு போவேனான்னு தெரியாது. இன்கேஸ் சுயமரியாதை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் மேபி வெளியேறலாம். ஏன்னா அது திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நேற்று டிவிக்கு, இந்த டிஎம்கே, நாளைக்கு என்ன அப்படின்றது தான் பெருவாரியா. ஒரு கட்சி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். எல்லாருமே ஃபிக்ஸடாக மனுஷங்க தானே, எல்லாருமே ஒரே மாதிரியான கொள்கையே காலங்கள் மாறினாலும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மேபி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்னாலேயோ இல்லாட்டி வந்துட்டு அவங்க லைஃப் லெசன்ஸ்னாலேயோ அவங்க மேபி அந்த கொள்கையிலேருந்து மாறுபட்டு வேறு கொள்கைகளுக்கும் போகலாம். ஸோ அந்த மாதிரி கொள்கைகள் சார்ந்து அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சார்ந்து இருக்கக்கூடியது தான். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போது இந்த எலெக்ஷன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு எலெக்ஷனாக இருக்கும்,
இந்த எலெக்ஷன் டிவிகேவா டிஎம்கேவா அப்படின்னு தான் இருக்க போகுது அப்படின்னு அதில் ஏதாவது மாற்று கருத்து உண்டா? இல்லை, டிவிகே வர்சஸ் டிஎம்கேவா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட. ஏடிஎம்கே பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஃபைட்டா, டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் ஃபைட்டா? அஃப்கோர்ஸ் எல்லாருமே எல்லாத்தோடையுமே எலெக்ஷன் பிசினஸாக தானே இருக்கும். பாஜக, ஏடிஎம்கே, டிவிகே எல்லாருமே வந்துட்டு கான்டெஸ்ட் பண்ண தான் போகிறாங்க. அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் பேட்டிலாக தான் இருக்கும். ஜனநாயகன் படம் அது மேலே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அந்த படம் பார்ப்பீங்களா? எப்படி? நிச்சயமா, நான் இப்போவுமே விஜயோட ரசிகர் தான். நான் அவரோட ரசிகை தான். சின்ன வயசுலேருந்து நான் அவரோட ரசிகை. ஏன்னா அதுவும் இல்லாமல் எனக்கு ரஜினி சாரும் பிடிக்கும். ஸோ இவங்க 2 பேர்த்தோட ரசிகையாக தான் நான் வந்துட்டு வளர்ந்தேன். அவங்களோட ஸ்டைல்ஸு, அவங்களோட பாடி லாங்குவேஜஸ் பார்த்து வளர்ந்துடலாம். இப்போவும் அவர் ரசிகை தான். இப்போவும் அஃப்கோர்ஸ் ஜனநாயகன் ரிலீஸ் ஆனால் போய் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். ஃபேனாக அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேன்ஸ்க்கு தானே, நிச்சயமாக போய் பார்ப்பேன். வாய்ப்பு கிடைச்சா ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். ஓகே, இந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுடைய பார்வை? பீங் ஏ டிஎம்கே மெம்பர் நிச்சயமாக வந்துட்டு டிஎம்கே 2026 வின் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் மக்கள் வந்துட்டு இந்த 4 ஆண்டு காலமாக பயன் அப்படிங்கும்போது அது அதிகமாக தான் இருக்குது. கம்பேரிட்டிவாக இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை பார்க்கும்போது இந்த ஆட்சி வந்துட்டு மக்களுக்கான மக்கள் பலனடையக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இருக்குது. அண்ட் ஃபைனலாக இப்போ ஒரு சின்ன வயசுலேயே அரசியலுக்குள்ள ஒரு நுழைவு, ஒரு கட்சியிலிருந்து இந்த கட்சி, அது கொள்கை ரீதியாக எனக்கு அந்த என்னுடைய முடிவு, அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் நிறைய விமர்சனங்கள் இந்த வயசுலேயே எல்லாருமே பார்ப்பாங்களா? அது குறிப்பாக ஒரு பெண்ணாக ஒரு அரசியலுக்குள்ள நுழையணும், நிறைய பெண்கள் வரணும், அது எல்லாமே எல்லாருடைய ஆசையும் தான். தமிழ்நாடு அதுலேயும் முன்னேறி வரணும் அப்படின்னு. ஆனால் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் பார்க்கும்போது என்னைக்காவது சரி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முன்னாடி இருந்தப்போவோ இல்லை இப்போ இருக்கும்போது ஏதாவது மனநிலை அப்படி ஏற்பட்டதுண்டா? வேண்டாம், இதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம பேசாமல் நம்ம வேலையை பார்க்கணும். எனக்கு இப்போ தான் அப்படி தோணுது. ஏன்னா வந்துட்டு நான் வெளியில் வந்ததுக்கப்புறம், தவைக்காவை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் தான், ஒரு சில வார்த்தைகள் அவங்க போடக்கூடிய அந்த எலாபரேட்டட் கண்டென்ட்ஸு, நம்மளை கேரக்டரைஸ் பண்ணுறது, தப்பாக வந்துட்டு டெனோட் பண்ணுறது, அதெல்லாம் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு பொண்ணாக என்னால் ட்ரோல்ஸை நான் ஏற்றுக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் ட்ரோல்ஸ் தொடக்க கட்டங்களில் எனக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் அந்த ட்ரோல்ஸை நான் ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் தவைக்கால ஜாயின் பண்ணி தவைக்கால பேசிகிட்டு இருக்கும்போது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி எனக்கு பெருசாக வந்தது கிடையாது. இப்படி வெளிப்படையாக வீடியோக்கள்லாம் போடுறது கிடையாது. எனக்கு கால் பண்ணி இந்த வார்த்தைகளில் வந்துட்டு மிரட்டினது கிடையாது. ரேண்டமாக அஃப்கோர்ஸ் கமெண்ட்ஸ் வரும். இப்போ அதிகமாக அந்த வார்த்தை தான் என் கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக இருக்கேன். நான் அதில் வீடியோவே எடுத்து போடுறேன். இன்றைக்கி கூட நான் ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அந்த வார்த்தையை டெனோட் பண்ணி ஒரு வீடியோவே என் ஃபோட்டோ வச்சு போட்டு வச்சுருக்காங்க. அப்படி நீங்கள் சொன்ன அந்த தப்பான வார்த்தையை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ கூட காட்டுறேன். இன்டர்வியூ முடிச்சுட்டு அந்த வீடியோவில் அப்படியே போட்டிருக்காங்க. அந்த வார்த்தை டினோட் பண்ணி என் ஃபோட்டோ போட்டு அதை போட்டு வச்சுருக்காங்க. அதை ஸ்க்ரால் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் வராங்க. அவங்களும் கேட்குறாங்க, பொண்ணை இப்படி போட்டுட்ருக்காங்களே, நாளை பிள்ளை நம்ம பொண்ணுக்கு வேறு அவளுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது அப்படிங்கும்போது அது அஃபெக்ட் ஆகும் இல்லையா அப்படிங்கிறத அவங்க கேட்டாங்க. கேட்க அந்த வீடியோ யாராவது ஷேர் வேற பண்ணுவாங்க அப்படின்னா இல்லை, அதனால இப்போ அரசியல்லேருந்தே நம்ம விலகிடலாம் அப்படின்னு ஒரு பார்வையா? அரசியல்லேருந்து விலகி அப்படி ஒரு மனநிலை வந்ததான்றதா? அதான் நான் வெளியேறினதுக்கு அப்புறமா அந்த ஒரு இடைப்பட்ட காலங்கள்ல அந்த மாதிரியான கருத்துக்கள் வந்தது. ஒரு கழகத்துக்கு நம்ம போகணுமா, எப்படி அது எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறீங்க? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அம்மா வந்துட்டு எல்லா சூழ்நிலைகளையும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் உள்ளே போய் என்னை புகழும் போதும் சரி ஷி வாஸ் வித் மீ. அண்ட் அதே மாதிரி என்னை வந்துட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி ட்ரோல் பண்ணும்போதும் ஷி வாஸ் வித் மீ. அப்போ அம்மா ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க. இதெல்லாம் அரசியலில் இருக்கிறது தான் அப்படிங்கிறது. ஆனால் இந்த வார்த்தைகள் இந்த ஒரு இதெல்லாம் கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ நீங்கள் திமுகவுக்கு வந்த பிறகும் சில கருத்துக்கள்லாம் பேசுகிறாங்க, உங்களுடைய அரசியலே அஸ்தமனமாக போகுது அப்படிங்களா? ஏன்னா மக்கள் நீதி மையத்திலிருந்தும் சில பேர்லாம் திமுகவில் இணைஞ்சாங்க, இன்னைக்கு அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்லாம் கேட்குறாங்க. அதே போல தான் வைஷ்ணவி ஆக போகிறாங்க. இப்போ திமுகவுக்கு வந்துட்டாங்க, மக்கள் நீதி மையத்தில் இல்லை மற்ற கட்சிகள்லேருந்து வந்தவங்களுக்கு என்ன நிலையோ அதுதான் வைஷ்ணவிக்கு நடக்க போகுது. அதெல்லாம் எப்படி பார்க்கணும்? ஃபஸ்ட்டு வந்துட்டு என் அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்லாம் தெரியல. ஆனால் என் பர்சனல் லைஃப்பை மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க இப்போ பண்ணுற ட்ரோல்ஸில் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். மற்ற கட்சிகள்லேருந்து வந்தவங்க இப்போ திமுகவில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்காங்க, அமைச்சர்களாக கூட இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ முடிச்சு விடுவாங்க திமுக அப்படிங்கிறது என்ன ஒரு வார்த்தைன்னு தெரியல. ஏன்னா இன்னுமே மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க அந்த கட்சியில் அங்கே இருந்ததை விட மதிப்பும் மரியாதையும் ரெகக்னிஷனும் அந்த கட்சியில் அதிகமாக இல்லை குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மற்றவங்களுக்கு அப்படின்னு யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா மக்கள் நீதி மையத்திலேருந்து பத்மபிரியா அவங்க வெளியே வந்தாங்க. உங்களுடைய ஃபோட்டோவும் அவங்களுடைய ஃபோட்டோலாம் வச்சுமே அவங்க கம்பேர் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க எந்த அளவில் இருக்காங்க இயங்குறாங்கன்றது தெரியலன்னு. ஏன்னா பத்மபிரியா அவங்களோட நானுமே பேசியிருந்திருக்கேன்.
அப்போது அந்த இதை இப்படி கம்பேர் பண்ணும்போது அதே போல தான் மக்கள் நீதி மையத்தை போல தான் தாவேக்காவும், பத்மபிரியா போல தான் வந்து இன்னைக்கு வைஷ்ணவியும், அவங்களும் திமுக வந்தாங்க, இவங்களும் திமுக வந்தாங்க, அவங்க காணும் இவங்களும் காணும். இல்ல அப்படி ஒரு நிலைமை வரும். அவங்க அப்ப இருந்த லைன் லைட்ல இருக்காங்களா? அதை எல்லாருமே வந்துட்டு அதே லைன் லைட்ல இருக்க முடியும் அப்படிங்கிறது, இருந்துட்டே இருக்க முடியும் லைன் லைட்ல அப்படிங்கிறது முடியாது. இப்போ வைஷ்ணவி ஒரு விமர்சிக்கக்கூடிய பேசும் பொருளா இருக்கேன், வைஷ்ணவி இன்னும் ஒரு வருட காலங்கள் கழிச்சு விமர்சிக்கக்கூடிய ஒரு பேசும் பொருளா இருப்பனா அப்படிங்கிறத கேள்விக்குறிதான். வேற யாராவது வராங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட்ஸ் தானே. கண்டென்ட்ஸ் நான் ஒன்ஸ் வந்துட்டு ஒரு மாதம் கண்டென்ட்டாக இருப்பேன், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் வேற ஒரு கண்டென்ட் வந்துடும், வேற ஒன்று பேச ஆரம்பிச்சுவாங்க. ஸோ எல்லாருமே எல்லா நேரத்துலையும் ஒரு லைன் லைட்டில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தட் இஸ் நாட் ஈவன் பாசிபிள் அப்படிங்கிறதா. அண்ட் அஃப்கோர்ஸ் பத்மபிரியா அவங்க அக்காவை எனக்குமே தெரியும். அவங்க நான் தவைகளை ஜாயின் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு நான் அவங்கள காம்படிட்டராக தான் நினச்சிருக்கேன். ஏன்னா வந்துட்டு அவங்க பேசுகிறத நானும் பார்த்துருக்கேன், அவங்களோட பணிகளையும் நான் பார்த்துருக்கேன். சோஷியல் மீடியாஸில் ஆக்டிவாக மக்கள் பணி செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவாக பாசிட்டிவானலாம் தெரியல, நீங்கள் அவங்களோட ரிசம்பிள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களும் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருந்து அப்புறம் பாலிடிக்ஸ்குள்ளே என்டர் ஆனாங்க. நீங்களும் அதே மாதிரி ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருந்து அப்புறம் பாலிடிக்ஸ்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ யூ போத் ரிசம்பிள் சேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா தாங்க இருக்காங்க. இப்போ மாநில ஐடி விங்கில் துணை அமைப்பாளராக இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஷீஸ் வெல், அதாவது ப்ரௌடாக இருக்காங்க, டிக்னிட்டியோடு இருக்காங்க. அதுதானே முக்கியம். வைஷ்ணவிக்கு வந்து டிவிகே டிஎம்கேலாம் இல்லைங்க, அவங்கள அவங்க முன்னிறுத்திக்கணும். அவங்க அப்போ விஜயை நெருங்க பார்த்தாங்க, அது முடியல. இப்போ வந்து உதயநிதி அவர்களை நெருங்க பார்க்குறாங்க, முதலமைச்சரை நெருங்க பார்க்குறாங்க. அவங்க டைரெக்டாக அந்த இடத்துக்கு நுழையணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கொள்கை கட்சியெல்லாம் முக்கியம் இல்லை, அவங்க லைன் லைட்டுக்கு வரணும். லைன் லைட்டுக்கு வரணும் அப்படின்னா எத்தனை தொண்டர்கள் தாவேக்காவோட தொண்டர்கள் தலைவர் அவர்களை சந்திச்சிருக்காங்க, நேரில் இந்த குறைகள் என் மாவட்டங்களில் இருக்குது, என் தொகுதியில் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேர் பேசியிருக்காங்க. இப்போ வரைக்கும் தொண்டர்கள்கிட்ட அவர் நேரடியாக நானே உட்காந்து பேசினதில்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழகம் முழுக்க வந்துட்டு நான் பிரபலமாக தான் இருந்தேன், தாவேக்கா உறுப்பினர் அப்படிங்கிறது தெரியும். என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறது அவர் பேசினது கிடையாது. நீங்கள் பாருங்க அந்த வீடியோ நான் பார்த்தேன். விஜய் அவர்கள் வரும்போது அந்த என்ட்ரியை நிர்வாகிகள் விடலை, ஆனால் மக்களோட மக்களாக நின்று நான் தளபதியை பார்க்குறேன் அப்படின்னு, அதெல்லாம் ஓகே. இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. லைன் என்னோட ஒரு பர்சனல் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்குறேன்னா வந்துட்டு அது சுத்த ரப்பிஷாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு தாவேக்காவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேனே தவிர வைஷ்ணவி நான் என்னை பற்றி மட்டும் பேச கிடையாது. அந்த மஃப்லரை போட்டு தானே நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுவும் கட்சிக்காக தான் வந்துட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இன்டர்வியூவில் உட்காரும் போதும் கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி நல்ல விதத்தில் பேசிட்டு தான் இருக்கேன். இல்லை அதுதான், அதை எதிர்பார்த்தீங்க, தளபதி அவர்கள் நெருங்கணும், நமக்குன்னு ஒரு பொசிஷன் கிடைக்கணும், அது கிடைக்கல. இப்போ டிஎம்கேலையும் உங்கள் நோக்கம் இதுதான். ஃபெமிலியாரிட்டி பாப்புலாரிட்டிக்காக நான் ரீல்ஸே பண்ணிட்டு போயிடுவேன். ஒரு கட்சியில் இணைஞ்ச தலைவரை பார்த்து அதனால ஃபெமிலியாரிட்டி கிடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு தொண்டனும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதான் எல்லாத்தோட ஆசையும். ஒரு கட்டத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நம்ம அரசியல் பயணத்தில் இருக்கணும். அடுத்த கட்டம் போனால் தான் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லது பண்ண முடியும் எலாபரேட்டடாக அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்தடுத்த கட்டங்கள் ஏறுது. ஒரே இடத்துல வந்துட்டு அது அரசியல் கட்சின்னு இல்லை, எந்த ப்ரொஃபஷன்லையுமே ஒரே கட்டத்தில் இருக்கவே முடியாது. அரசியலில் எந்த இடத்தை நோக்கி பயணப்படணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கு. எந்த இடத்த பார்த்து அடுத்தடுத்த கட்டம் போகணும், அது கட்சி எல்லாத்துலேயும் அதுதான் போகணும். இன்னைக்கு அடிப்படையாக உறுப்பினராக இருக்கீங்க திமுக, அதில் எந்த இடத்துக்கு போகணும்? ரெகக்னிஷன் எல்லாமே தாண்டி சப்போர்ட் அப்படிங்கிற ஒன்று தான் எனக்கு முக்கியமாக இருந்தது. ரெகக்னிஷன் கொடுவீங்களா? ஏன்னா நான் இப்போ இணையும் போதே வந்துட்டு செந்தில் பாலாஜி நான் தலைமையில் தான் இணைஞ்சேன். அப்படிங்கும்போது அவர்கிட்ட நான் சொன்ன விஷயங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிற மக்கள் பணியை நீங்கள் தடுக்காம, அதாவது கழகத்திலேருந்து தடுப்புகள் வராமல் எனக்கு ஒரு டீமாக கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். மக்கள் பணி எனக்கு இது போலவே கண்டினியூ பண்ணணும், எந்த வித பேரியரும் இல்லாமல் அப்படிங்கிறது தான் நான் அவர்கிட்ட கேட்டது. நீங்கள் ரெகக்னிஷன் கடைசி வரைக்கும் மக்கள் பணி செஞ்சுட்டு இருந்தா ஓகே, எந்த பொசிஷனும் போஸ்டிங் அதெல்லாம் வேண்டாம். இல்லை அதுதான் நான் சொல்கிறேன், அங்கீகாரம் கொடுக்கறதும் கொடுக்காதும் அது உங்களோட விருப்பம். நீங்கள் வந்துட்டு வேலையை பார்த்தும் பணிகள் மக்கள் பணிகளை பார்த்தும் கொடுக்கறது உங்கள் விருப்பம். ஆனால் எனக்கு அந்த மக்கள் பணிகள் எவ்வித இடத்தையும் இல்லை, மக்கள் பணிகள் அந்த இடத்தையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும் திமுக என்னால் அப்படின்னு ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை உண்டா? நிச்சயமா இருக்கு. ஏன்னா சில பேர் அதையும் விமர்சிக்கிறாங்க இல்லையா, திமுகன்றதே குடும்ப கட்சிங்க, அதில் எப்படிங்க நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நான் இப்பவும் நம்புறேன். ஏன்னா வந்துட்டு குடும்ப கட்சி அப்படிங்கும்போது செந்தில் பாலாஜி என்ன எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவரோட திறமையை வச்சு தான் அவர் இப்போ அந்த இடத்துல இருக்காரு. அப்படிங்கும்போது திறமைக்கு திமுகவில் வேல்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். சுயமரியாதை திறமையை வச்சு ஒருத்தங்களுக்கு போஸ்டிங் அலோகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அப்போ எந்த இடம்
நான் அது முடிவு பண்ணலை. அரசியல் பயணம் அப்படிங்கிறது வந்தனே தவிர இந்த உச்சம் அந்த உச்சம் அதெல்லாம் நான் வந்துட்டு முடிவு பண்ணலை. மக்கள் பணி செய்யணும், அது எந்த விதத்துலையும் எந்த ஒரு கட்டத்துலையும் பேரியர் ஆகிடக்கூடாது. எனக்கு யாரும் அதுக்கு பேரியராகவும் இருக்கக்கூடாது, என்னோட செயல்கள் எதுவும் அதுக்கு பேரியராக வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. மக்கள் பணியை பார்த்து அந்த இடத்து தாங்கன்ற ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையும் உண்டு இல்லையா? எஸ். அண்ட் ஃபைனல் அந்த இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எந்த மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுக்கணும், எதெல்லாம் பண்ணணும்னு ஒரு தனிப்பட்ட உங்களுடைய ஆசை? ஏன்னா நீங்கள் தனியாகவும் செய்ய முடியும், ஒரு அரசியல் கட்சியோடு சேர்ந்து செய்யணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், இன்னும் உங்களுடைய கனவுகள் அப்படின்றது? எனக்கு வந்து நிறைய கட்சிகள் இப்போ ஆன்லைன் ரீதியாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஆன்லைனில் அரசியல் பண்ணாமல் கள அரசியல் பண்ணணும். டிவிக்கேன்னு சொல்லுங்க. டிவிக்கேன்னு சொல்லலாம். அவங்க தானே உங்களுக்கு பேசுறாங்க, அதனால நீங்க பேசுறீங்க, நான் சொன்ன மாதிரி இல்ல. அப்படி இல்ல, ஆன்லைன் அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. தலைவர் அவர்கள் பணியூர்லயே அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா அது இல்லாம ஆன்லைன்லயே தான் தொடர்ந்து அரசியலும் பண்ணிட்டு இருக்காங்க. கலை அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது ஹேண்ட் பிக் ஆஃப் பீப்புள். இந்த படம் முடிஞ்சோடனே அவங்க அதான் நான் சொல்றேன். இல்ல, நான் இருக்கும்போது அதை சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் இப்போ ஜனவரி மாசம் முடிஞ்சிடும், ஜனவரில இருந்து வந்துருவாரு. நாங்களும் ஜனவரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மார்ச் மாறிட்டே இருக்கா? ஆமா, அதுக்கப்புறம் மார்ச் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். என்கிட்ட ஒரு மாடல் நிர்வாகி நான் கூப்பிடும் போது அவர் சொல்றாரு, இந்த ஒரு 2 மாசமா முடிஞ்சிடும், முடிஞ்சோன்னா தலைவர் வந்துருவாரு களத்துக்கு. இல்ல, ஜனவரி மார்ச் ஆகி மார்ச் வந்து இப்போ ஜூன். ஆமா, ஜனவரி மார்ச் ஆச்சு, மார்ச் மே ஆயிடுச்சு. மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஜூன் ஜூலை சம்திங் சொன்னதா, அது மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஆனா ஜனவரில இருந்து எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்டர்வியூஸ்ல உட்காரும் போது அஃப்கோர்ஸ் கேட்பாங்க, உங்க தலைவர் எப்பங்க வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருந்த இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க போகும்போது. அப்போ அது என்ன அப்படிங்கிறது கேட்கும்போது, என்ன வருவாரா, எப்போ வருவாரு, அதுக்கு நான் பதில் சொல்லுங்கள இன்டர்வியூல அப்படின்னு கேட்கும்போது, இப்போ வந்துருவாரு, 2 மாசம் வந்துருவாருன்னு சொல்லுவாங்க. அதே 2 மாசம் இப்போ 6 மாசமாவே ஆயிடுச்சு. ஓகே. பட் ஒரு காழ்ப்புணர்ச்சி இது எதுவுமே இல்லாம ஒரு நியூட்ரலா சொல்லுங்க, டிவிகேவினுடைய பாதை எப்படி இருக்கு, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்? குறிப்பா விஜய் அவர்களுடைய அரசு நியூட்ரலான ஒரு எந்தவித அரசியல் கட்சி திமுக இல்லாம. ஆமா, நீங்க ஜெனரலா ஒரு வெளியே இருந்துச்சு, ஏன்னா இப்போ விலகி இருந்தீங்க, ஒரு வெளியே இருக்கும்போது ஒரு மனநிலை இருந்துச்சு. உண்மையாவே விஜய் அவர்களுடைய அரசியல் எதை நோக்கி போகும், எப்படி அது இருக்கும்? எனக்கு அது நிலைக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் வந்துட்டு பார்த்தது வரைக்குமே இன்னும் ரசிகர் மன்றம் மாதிரியே இருக்காங்க அப்படிங்கிறது. அதே மனநிலைமையில இருக்காங்க. ஏன்னா ரசிகர் மன்றம் அப்படிங்கும் போது இப்போ இந்த ஏரியால தண்ணி வரலன்னா நீங்க வந்துட்டு தண்ணி லாரி கொண்டு வந்து இவங்களுக்கெல்லாம் தண்ணி சப்ளை பண்ணலாம். அது மக்கள் இயக்கத்துல செய்ய வேண்டிய ஒரு வேலை. அரசியல் கட்சி அப்படிங்கும்போது மக்கள் குரலானு எதிர்கட்சியை கேள்வி கேட்கணும். இந்த ஏரியா கவுன்சிலர் யார், ஏன் தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி கேட்கறது தான் அரசியல் அமைப்புலேருந்து நம்ம மக்கள் பிரதிநிதியாக செய்ய வேண்டிய வேலை. இங்கே அப்பெல்லாம் இல்லை, எங்கள் பொதுச்செயலாளர்கள் பேசும்போதே கேட்டிருப்பீங்க, தண்ணி வரலையா நீ தண்ணி வாங்கி ஊற்று அப்படின்பாரு. இது எப்படிங்க, இது இன்னும் வந்துட்டு ரசிகர் மன்றமாகவும் மக்கள் இயக்கமாகவும் இருக்கே தவிர இன்னும் அரசியல் கட்சியை உருவெடுக்கல. நான் இப்போ சொல்கிறேனே, மற்ற கட்சிகளோட கொடிய காரிலிருந்து எடுத்து இந்த கொடியை இவங்க கட்சி கொடியை மாற்றுறதுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு யோசனை இருக்கும் அவங்களுக்கு. அப்போ இன்னும் அந்த பயம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. மற்ற கட்சியை தாக்கி பேசுறதுக்கு பயம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்துட்டு இன்னும் ரசிகர் மன்றமாகவே இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இவங்களை வச்சு எப்படி அவர் அடுத்தடுத்து ப்ரொசீட் ஆவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இவ்வளோ கோடி இப்போ ஒரு வருமானம் வர வாய்ப்பு, தொழிலெலாம் விட்டுட்டு மக்கள் சேவைக்காக மக்கள் பணிக்காக நான் வந்து நிற்கிறேன்றாரு. அப்போது அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? திரும்ப சினிமாக்கே போவார் அப்படின்னு விமர்சனம்லாம் பேசுகிறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? என்னோட பார்வை, நான் கேள்விப்பட்டது வரைக்கும் வெவ்வேறு படங்கள் கமிட் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் எனக்கு அது வேற உண்மையானு எனக்கு தெரியல. பட் வெவ்வேறு படங்கள் கமிட் ஆக போறாரு அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2026 தேர்தலில் தோத்துட்டேன்னா வந்துட்டு நான் திருப்பியும் நடிக்கிறதுக்கே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்படின்னு அதிகாரப்பூர்வமா இந்த தகவல் இல்ல, அப்படிதான் வந்துட்டு தொண்டர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் திருப்பியுமே நடிக்க போயிடுவாரு அப்படின்னா 2026 நாங்கள் ஃபுல்லாக லாக் பண்ணி நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் அடுத்தடுத்த படங்கள் கமிட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே தொண்டர்கள் அதை நம்பி காத்துட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறதான் இல்லை. ஜெயிச்சா அரசியல், தோத்தா சினிமா அப்படின்னு அது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அப்படி எந்த தகவல் இல்லை. அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை. பட் கீழே இருக்கிற நிர்வாகிகளாகட்டும் தொண்டர்களாகட்டும் இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலுக்கு திமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருந்தாரு விஜய் அவர்கள். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு திமுகவுக்கு ஆப்போசிட்டாகவே நின்று பேசுறாரு. ஸோ இதுதான் விஷயம். அப்படிங்கும்போது ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்த கட்சிக்கு எதிராகவே நின்று பேசுகிறாருங்க போது அது செல்ஃப் பெனிஃபிட்காக பாலிடிக்ஸ் வந்திருக்காருங்கிறது எனக்கு அந்த 3 மாத, அதாவது அந்த வெளியில் வந்து ஒரு நியூட்ரலாக பார்க்கும்போது தோணுச்சு. அதுவும் பல அரசியல் வர மாட்டேங்க, அவருக்கு ஃபேவராக வந்திருக்காரு. இல்லை, எந்த கட்சிக்கு ஃபேவரா? அஃப்கோர்ஸ் பாஜக அதிமுகவோட பி ஸ்க்ரீன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு வந்திருக்காரு, அவரோட செல்ஃப் பெனிஃபிட்காக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா மக்களுக்காக வந்திருக்காரு. என்கிட்ட ஒருத்தவங்க இந்த கேள்வி கேட்டாங்க,
சரி இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் வந்துட்டு அதுக்கப்புறம் மாணவ மாணவிகளுக்கு தொகை கொடுத்துருக்காரு, ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டாங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு, ஆனால் இந்தளவுக்கு பெருசாக மக்களுக்கு அவர் எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இது பண்ணுறாரா அப்படிங்கிற கேள்வி என்ன கேட்டாங்க. எனக்கு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தெரியல. தாவேக்காவினராக இருந்தபோது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ளேயும் இருக்குது, இந்த மக்கள் மத்தியிலையும் இருக்குது. இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் அவ்வளோ உறுதியாக இருக்காது அப்படின்றது உங்களுடைய நிச்சயமா. ஏன்னா கீழ்மட்ட நிர்வாகிகள் யாருமே, நான் தான் சொன்னேன், மாவட்ட செயலாளர் ஒரு உறுப்பினரை நீக்கிட்டேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் தாவேக்காவினர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனால் அது இல்லாமல் பெண்களை விமர்சிக்க, பெண்களை கொள்கை தலைவராக வச்சு பெண்களே இவ்வளோ அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதையும் மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது இது எந்த வகையில் அவங்களை கண்டிப்பாக நிச்சயமாக அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் ஐம் 100% ஷுர். நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. நினச்ச மாதிரி உங்களுடைய அரசியல் கனவு, உங்களுடைய எதிர்கால கனவு அது எல்லாமே வசப்படட்டும். எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். உங்களுடைய இந்த புதிய பயணம் வெற்றி பெற வாழ்த்து. Equitas Small Finance Bank for convenient home banking. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.